أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المتقين في جنات وعيون ادخلوها بسلام آمنين. ونزعنا ما في صدورهم من غل إخوانا على سرر متقابلين لا يمسهم فيها نصب وما هم منها بمخرجين. نبئ عبادي أني أنا الغفور الرحيم وأن عذابي هو العذاب الأليم. ونبئهم عن ضيف إبراهيم إذ دخلوا عليه فقالوا سلاما قال إنا منكم وجلون. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அதற்கு திருக்குர்ஆனை நினைத்துக்குரிய எங்களுடைய ஆசிரியர் தந்தை அவர்கள் மாணவர்களுக்கு வழங்குவார்கள். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நிர்வாகிகள் வழங்குவாங்க. அதற்கு அவர்கள் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகெங்கிலும் பல்வேறு பகுதிகளில் சமுதாய சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தமிழ்நாட்டுடைய அமீர் ஷரியத்தாக இருக்கிறார்கள். அமீர் ஷரியத் என்று சொன்னால் நமக்கு புதுசாக இருக்கும், ரசூலுல்லாஹ் பேசாமல் இருக்கும். அகில இந்திய அளவில் ஜமியத் உலமாவில் ஷரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஷரியத் கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஷரியத் கவுன்சில் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஷரியத்துடைய விஷயங்களை முன்னெடுத்து அவர்கள் சீர் செய்ய வேண்டும் என்பதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில்
வடநாடுகளில் இருக்கக்கூடிய வடநாட்டோடு தொடர்புடைய மிகவும் அமில செய்தியாக இருக்கிறார்கள். ازدني علما رب ازدني علما رب ازدني علما اللهم رب يسر ولا تعسر وطمن بالخير. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. அதை அழுத்தபடி கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தக்பீர், நாளைய தக்பீர். நாளைய தக்பீர்.
நாரே தக்பீர் கண்ணியத்திற்குரிய மௌலானா அல்-ஹாஃபிஸ் அல்-ஹால் கே.எம். அப்துல்லா மக்கி காஷிஃபி ஹஜ்ரத் அவர்கள் நமக்கு முன்னால் சிறிது நேரம் வார்த்தை வழங்குவார்கள். والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين وقال نبينا صلى الله عليه وسلم إن الذي ليس في جوفه شيء من القرآن إلا البيت الخريب أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد சங்கே மிகுந்த உலமா பெருமக்களே, சிறப்பான இந்த மஜ்லிஸிற்கு தலைமை வகிக்கக்கூடிய தகுதி வாய்ந்த தலைவர் அவர்களே, பொறுப்பாளிகளே, அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மகத்தான முபாரக்கான நிகழ்விலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய இந்த இளவர்கள் 71 மாணவர்கள் இன்றைய தினம் தங்களுடைய குர்ஆனுடைய பாடத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் குர்ஆனை முழுமைப்படுத்தி ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக, தங்களுடைய பெற்றோர்களின் கண் குளிர்ச்சியான குழந்தைகளாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நல்ல தௌஃபீக்கை வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நிறைய துஆக்களை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார். நிறைய துஆக்கள் இருக்கு குர்ஆனில். நம்மெல்லாம் நிறைய குர்ஆனில் வரக்கூடிய துஆக்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு துஆவை அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த துஆவை எல்லாருமே கேட்டாக வேண்டும். அந்த துஆவை கேட்டால்தான் நம்முடைய தொழுகை நிறைவேறும், இல்லைன்னா நிறைவேறாது. அதுவும் ஒரு தடவை இல்லை, தினமும் குறைஞ்சது ஒரு 17 முறையாவது அந்த துஆவை நம்ம கேட்கணும். அல்லாஹ் அதை கடமையாக்கி இருக்கிறான். இமாம் கேட்டார்னு சொன்னால் நம்ம ஆமீன் சொல்லணும். அல்லது நம்ம தனியாக தொழுதாலும் அந்த துஆவை நம்ம கேட்டே ஆகணும். அது என்ன துஆ? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். ஃபாத்திஹா சூரால வரக்கூடிய துஆ. யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டிவிடு. இப்போ நேரான வழியை காட்டுவதற்கு அல்லாஹ்விடத்தில் நம்ம டெய்லி துஆ செய்யவே இருக்கோம். நம்ம யாரும் ஃபாத்திஹா தெரியாதவங்க யாருக்கும் முடியாது. ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய சூறாக்கள் ஃபாத்திஹா ஓதாம நம்ம இருக்கவும் முடியாது. அப்ப இந்த துஆவை அல்லாஹ் தஆலா நம்மை கேட்க சொல்கிறார். நேரான வழியை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். அதற்கு அடுத்த சூரா பக்ராவிலே நீங்க நேரான வழியை கேட்டீங்க, அந்த நேரான வழி என்னங்கிறத நான் காட்டுறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ. குர்ஆன் முதலாவதாக தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது இதுதான் வேதம், உலகத்துல இத மாதிரி ஒரு வேதம் எதுவும் கிடையாது.
சந்தேகம் இல்லாத உறுதியான இறை வாக்கு என்பது இது மாத்திரம்தான். இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. குர்ஆனை தொடர்ந்தவுடன் முதல் வார்த்தையே இதைதான் நமக்கு சொல்லுகிறது. எந்த ஒரு நூலும் எந்த ஒரு வேதமும் இப்படி பேச முடியாது. குர்ஆன் மட்டும்தான் இதை பேச முடியும். அந்த தகுதி அதுக்கு மட்டும்தான் இருக்கிறது. குர்ஆன் எடுத்தவுடன் என்ன சொல்கிறது? தானியங்கள் இதுதான் வேதம். லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் சவால் விடுகிறது. ஒய் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நாம் இறக்கிய இந்த வேதத்தில் ஏதேனும் சந்தேகம் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் இத மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வாங்க பார்ப்போம். அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இன்றைக்கு வரைக்கும் 1400 ஆண்டுகளை தாண்டி இது போன்ற ஒரு சூறாவை கூட யாராலும் கொண்டு வர முடியவில்லை. அவன் இந்த சேலஞ்ச், இந்த சவால் இருக்கும் பொழுதெல்லாம் உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையான வேதம். இந்த வேதத்தை உடைய மார்க்கம்தான் உண்மையான மார்க்கம். மற்ற அனைத்து மார்க்கங்களும் போலியானவை என்ற தெல்ல தெளிவான ஒரு சவாலை குர்ஆன் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா எடுத்த ஒன்று இதுதான் சொல்கிறார். யா ரைப ஃபீஹி, சந்தேகம் எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் நேர்வழியில் கேட்டிருக்கிறீர்கள். யாரெல்லாம் எனக்கு நேர்வழி காட்டி என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்வழிக்காகத்தான் இந்த வேதத்தை நான் அனுப்பியிருக்கிறேன். முதன்மைக்கு யாருக்கும் உண்மையிலேயே அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, தன் வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அவர் நேர்வழியில் பெற வேண்டும் என்றால், தன்னை சரியான முறையில் வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளவேண்டும். அந்த நேர்வழிக்குரிய குர்ஆன் தான் நம் சமுதாயத்தின் முதுகெலும்பாக இருக்கிறது, நம் தீவுகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. ஏனைய வேதங்கள் எல்லாம் காலத்தால் மாற்றப்பட்டு விட்டன. ஏனென்றால் அது வெறும் வேதமாக மாத்திரம் இருந்தது, கிதாபுல்லாஹ்வாக மாத்திரம் இருந்தது. ஆனால் குர்ஆனை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்துடன் அது கலாமுல்லாஹ்வாக, அல்லாஹ்வுடைய சிவத்தாக, தன்மையாக இருக்கிறது. அல்லாஹ் எப்படி மாற மாட்டாரோ அவருடைய சிவத்தாக இருக்கக்கூடிய தன்மை இந்த குர்ஆன் ஒரு காலத்திலும் மாறாது, யாராலும் மாற்ற முடியாது. அதனால்தான் மற்ற வேதங்களுக்கு நான் பாதுகாப்பேன் என்ற வாக்குறுதியை அல்லாஹ் கொடுக்கவில்லை. குர்ஆனுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை நாமே இருக்கிறோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எனவேதான் குர்ஆனை இல்லாமல் ஆக்குறதுக்கு எத்தனையோ பல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டன. ஆனால் குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ அதுல ஒரு வார்த்தை கூட மாற்ற முடியாது, ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாமல் கியாமத்து வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டிருப்பதே இது இறைவேதம் என்பதற்கு ஒரு மகத்தான சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் எதுவரைக்கும் குர்ஆனை பற்றி பிடிக்குமோ, தங்களுடைய வாழ்க்கையிலே குர்ஆனை முழுமையாக எடுத்துக் கொள்வார்களோ, தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்களோ, அது வரைக்கும் தான் இந்த சமுதாயத்திற்கும் பாதுகாப்பு இருக்கிறது. குர்ஆனை நாம் பாதுகாத்தால், குர்ஆனை பற்றி பிடித்தால் நம்முடைய தீவும் பாதுகாக்கப்படும், நம்முடைய உலகமும் பாதுகாக்கப்படும், நமது மானம் மரியாதையும் பாதுகாக்கப்படும். என்றைக்கு இந்த சமுதாயம் குர்ஆனை சரியான முறையில் தங்களுடைய தொடர்பில் இல்லாமல் ஆக்கிவிட்டார்களோ அந்த சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி அன்றையிலிருந்து ஆரம்பமாக ஆகிவிடும். இன்றைக்கு ஒரு நல்ல நிகழ்வு, நம்முடைய சமுதாயத்தின் முதுகெலும்புகளாக திகழக்கூடிய இந்த இளம் தலைமுறையினர், நம் வாழ்க்கையின் அடையாளங்களாக திகழக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், நீங்கள் இந்த குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களும் தந்தைமார்களும் பாக்கியசாலிகள். இவருடைய பிள்ளைகள் குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளாக, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அதை விளக்கி மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால்
உலகத்தில் இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் வந்திருக்கிறீர்கள், இந்த ஊரினுடைய பிரமுகர்களும் இருக்கிறீர்கள். இந்த குர்ஆனை நம் சமுதாயத்திலே முழுமையான முறையிலே சேர்க்கப்பட வேண்டும். இது மிகப்பெரிய நமது கடமையாக பொறுப்பாக இருக்கிறது. குர்ஆன் எப்படிப்பட்டது? பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரியலாம். இந்த சின்ன பிள்ளைகள் நீங்க ஆகும் பண்ண வாங்கக்கூடிய ஒரு 16-17 வயசுக்குள்ள குர்ஆனை தன்னுடைய இதயத்தில் ஏந்தி இருக்கிறார். ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த குர்ஆனுடைய வெயிட் எப்படிப்பட்டது, குர்ஆனுடைய பாரம் எப்படிப்பட்டது? இன்னா சலுல்கி அலைக கௌலன் ஸகீலா. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபியே உங்கள் மீது நான் மிக பாரமான ஒரு வார்த்தையை போடுகிறோம் என்று சொல்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலே அமர்ந்திருப்பார்கள். ஒட்டகம் எவ்வளவு பெரிய பாரத்தை தூக்கும் என்று நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் சில நேரத்தில் வழி இறக்க ஆரம்பிக்க வேண்டும். வழி இறக்க ஆரம்பித்து விட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுடைய பாரம் தாங்க முடியாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒட்டகம் கீழே உட்கார்ந்து வேண்டும். அந்த பாரத்தை தாங்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில நேரத்தில் கடுமையான குளிருடைய நேரத்தில் இந்த வழி இறங்கும். அந்த வழி இறங்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் மிக பாரமாக ஆகிவிடும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் லஹு தபியும் தபியும் நகை மூச்சு எரிப்பதை போன்ற சப்தம் வெளியாகும் அவர்களுடைய உடலில் இருந்து. அவர்களுடைய நெற்றியெல்லாம் வேர்க்க ஆரம்பித்துவிடும். அவர்களுடைய நெற்றியில் வேலைகள் எல்லாம் வடிந்து போடும். கடுமையான குளிருடைய நேரத்தில் கூட அவ்வளவு பாரமான குர்ஆன் தான் இந்த குர்ஆன். ஆனால் அதனுடைய பாரம் நமக்கு தெரியவில்லை. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின். இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தால் லரஐதஹு ஹாஸிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஸ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வின் அச்சத்தினால் அந்த குர்ஆனை இறக்கி அந்த மலை நடுங்கி போய்விடும், நொறுங்கி போய்விடும் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சக்தி வாய்ந்த இறை வார்த்தை தான் இந்த குர்ஆன். அந்த குர்ஆனை ஓதுறதுக்கு பாக்கியத்தை இந்த சின்ன நாவுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த சிறிய உள்ளத்திற்கு அல்லாஹ் மரணம் செய்யக்கூடிய சக்தியை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த உம்மத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தினால் கிடைக்கும் ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை பயன்படுத்தாமல் இந்த உலகத்துல யாராவது போயிட்டாருன்னு சொன்னால் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை ஓத தெரியாமல் இந்த உலகத்திற்கு பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் இதைவிட ஒரு நஷ்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைவதற்கு அல்லாஹ்வினுடைய கலாம் தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. உலகத்துல ஒருத்தரோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? அவரோட அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் நட்பு அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் அடிக்கடி அவரோட பேசுவதை நாம் பார்க்கிறோம், அல்லது அவருடைய வீட்டிற்கு அடிக்கடி செல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நட்பு வேண்டும் என்று சொன்னால், நெருக்கம் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வீட்டினுடைய தொடர்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அடிக்கடி அல்லாஹ்வின் வீட்டிற்கு போகக்கூடியவர்களாக குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5 வேளையாவது மஸ்ஜிதுகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய கலாமை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், வயதானவர்கள் இருக்கிறீர்கள். குர்ஆனை ஓதுவதற்கு வயது என்பது தடை கிடையாது. அன்றாடம் குர்ஆனுக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடன் பேசுவதற்கு, அல்லாஹ்வுடைய கலாமை பேசுவதற்கு, ஓதுவதற்கு குறைந்த ஒரு நேரத்தையாவது கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு எதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை கொடுக்கிறோம்? செய்தி படிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்கிறோம், நம்முடைய வீட்டில் வேலை செய்வதற்கு நேரத்தை கொடுக்கிறோம். இன்னைக்கு சொல்லவே தேவையில்லை, மொபைல் போனுக்கு நம்ம எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ்வுடைய கலாமுக்கு நேரத்தை கொடுக்கக்கூடியவர்களாக ஆண்களும் பெண்களும் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய ஏதேனும் ஒரு பகுதியை ஓதாமல் நாம் கழிவு விடுகின்றார். இது குர்ஆனுடைய முதலாவது தொடர்பு. இந்த தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓத தெரியவில்லையே, நான் எப்படி ஓதுவது என்றால்
வேண்டாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திறமையாக குர்ஆனை ஓதுபவர் நாளை மறுமையிலே மலக்குமார்களோடு இருப்பார். ஆனால் கஷ்டப்பட்டு குர்ஆன் ஓதணும்னு நினைக்கிறார், ஆசைப்பட்டு நானும் குர்ஆன் ஓதணும். நம்ம மாத்திரமா எத்தனையோ வயதானவர்களை பார்க்கிறோம். ஆசையினால் குர்ஆனை விரித்து வைக்கிறார்கள், ஓதுகிறார்கள், திக்கி ஓதுகிறார்கள், ஆனாலும் ஓதுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுழற்சியை சொன்னார்கள், வல்லதி யக்ரஹு குர்ஆன வயததஅு ஃபீஹி வஹுவ அலைஹி ஸலாம் வலஹு அஜ்ரானி. அவர்கள் டபுள் மடங்கு நன்மை என்று சொன்னார்கள். எனவே நமக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று யாரும் இருந்துவிடக் கூடாது. குர்ஆனை ஓதக்கூடிய வளமையை நம்முடைய வீடுகளிலும் ஒவ்வொருவரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பிள்ளைகள் குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய மஹல்லாவிலே எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்கள் யாரும் குர்ஆனை ஓத தெரியாத பிள்ளைகளாக ஆகிவிடக்கூடாது. தாய்மார்கள் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டிய விஷயத்தில் இந்த பிள்ளைகள் குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளாக வந்துவிட்டால், குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்திலே பதிந்து விட்டால் அவர்களுக்கு அந்த குர்ஆனை மிகப்பெரிய பாதுகாப்பாக ஆகிவிடும். இதை நம்ம சமுதாயங்களை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வாலிபர்களுடைய நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். அவர்களை வெளியிடுவதற்கு, தவறான வழிகள் கொண்டு போவதற்கு எல்லா விதமான சதித்திட்டங்களும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் நமது பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் குர்ஆனை கொண்டுதான் முழுமையான பாதுகாப்பை நீங்கள் கொடுக்க முடியும். அந்த குர்ஆனை அந்த பிள்ளைகளுடைய இதயத்திலே ஏந்திவிட்டீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் மக்களை சேர்த்துட்டீங்க, குர்ஆன் ஓத போகிறாங்க, என் கடமை புரிந்துவிட்டு நீங்கள் விடைவிடாதீர்கள். என் பிள்ளைகள் எப்படி ஓதிக்கொண்டிருக்கிறது, சரியான முறையில் மக்களுக்கு செல்றாங்களா? ஒவ்வொரு தாயும் இது விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். என்னுடைய பிள்ளை குர்ஆனை ஒன்றாக ஓதிக்கொண்டிருக்கிறதா? அந்த கவலை நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே குர்ஆன் இறங்கிவிட்டது என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய கலாம் இறங்கிவிட்டது என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய பிரகாசம் இறங்கிவிட்டது. அந்த நூறு இறங்கிவிட்டதற்கு பிறகு நீ உள்ளம் பாதுகாக்கப்படும். அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லதி லைஸ ஃபீ தௌபிஹி ஷைஉன் மினல் குர்ஆன் கல்பைத்தில் ஹரி. யாருடைய உள்ளத்திலே குர்ஆன் எந்த பகுதியில் இல்லையோ அது பாலடைந்த வீட்டை போன்று என்று சொன்னார்கள். பாலடைந்த வீட்டில் என்ன இருக்கும்? விஷஜந்துகள் இருக்கும், பாம்பு தேல் இருக்கும், தூசிகள் இருக்கும், அல்லது ஏதாவது பேய் பிசாசுகள் இருக்கும். அதுபோன்றுதான் இவருடைய உள்ளத்திலே குர்ஆனிலேயோ கெட்ட எண்ணங்கள் இருக்கும், மோசமான சிந்தனைகள் இருக்கும், மோசமான பழக்க வழக்கங்களுக்கு அந்த பிள்ளைகள் ஆளாக்கப்பட்டிருக்கும். நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பிள்ளைகளை குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் ஆக்கிவிடுங்கள். இந்த குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் ஆக்கிவிடுவீர்கள் என்றால் அந்த பிள்ளைகள் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் உங்களுக்கும் நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும். அந்த பிள்ளைகளாலே ஓதுகிறார்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கிறது நினைக்காதீர்கள். அந்த பிள்ளைகள் ஓதுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ஓதக்கூடிய, அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்கள் அதனுடைய நன்மை பெற்றோர்களுக்கு கொண்டு சேரும், குறிப்பாக தாய்மார்களுக்கு கொண்டு சேரும். எனவே தாய்மார்கள் மிக அதிகம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நம்முடைய பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உலகத்தினுடைய நடைமுறை இருக்கிறது. உலகத்தில் ஒரு பொருள் கெட்டு போறதுக்கு நம்ம எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. முயற்சி செய்யாமல் இருந்தால் தானாவே கெட்டு போயிருக்கு. ஒரு பழம் வாங்கி நல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு பழம் வாங்கி வர்றோம், வாங்கிட்டு வந்து கவனிக்காம அப்படி இருந்ததுன்னா ஒரு 10 நாளைக்கு பிறகு பார்த்தா பழம் அழுகி போயிடும், கெட்டு போயிடும். உலகத்தினுடைய இடையில ஒரு நல்ல பங்களாவை கட்டுவீங்க, கட்டிட்டு அப்படியே இருந்து கவனிக்கல, கொஞ்ச நாளைக்கு பிறகு யாராகவே கெட்டு போயிடும். அது பாலடைந்து அது கெட்டு போகக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் அதற்கு கவனம் செலுத்த வேண்டும். அந்த பழம் கெட்டு போகக்கூடாது என்றால் அது ஒழுங்கா ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கணும். நீங்கள் பாலடையக்கூடாது என்று சொன்னால் அது சரியான முறையில் பராமரிக்கணும். உலகத்தில் எல்லா பொருளும் இப்படித்தான். அதனால் அதே ஒன்றுதான் உங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு நீங்க கவனிக்காமல் இருந்தாலே கெட்டு போயிடும். நீங்க கவனிக்காமல் விட்டீங்க என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் கெட்டு போய்விடுவார்கள். அவர்கள் கெட்டு போகக்கூடாது என்று சொன்னால் உங்களுடைய கவனம் அந்த பிள்ளைகளின் மீது இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பது
அது இது மாதிரி உள்ள மக்கள் மதரசாக்களின் மூலமாகத்தான். குர்ஆனை கொடுங்கள், மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். பசுமரத்தில் அடித்த ஆணி என்று சொல்லுவார்கள். சிறு வயதிலே சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் அந்த பிள்ளைகளுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருக்கிறது என்று சொன்னார். வாலிபர்களான ஆடவர்கள் தரவும் கூட அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். எனவே இந்த மக்கள் மதரசாக்களை மிக கவனமுடன் அதற்கு ஒத்துழைப்பை தருவது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. அதே போன்று பிள்ளைகளை காப்புவதாக ஆக்குவதற்குள், ஆண்களாக ஆக்குவதற்குள் நீங்கள் முயற்சிக்க வேண்டும். நீங்கள் ஒருவருக்கும் நினைக்க வேண்டாம், ஆக்குவதாக உலகத்தில் எதுவும் கிடைக்காம போயிருந்தேன், உலகத்தினுடைய பொருள் இல்லாமல் போயிருந்தேன். நிச்சயமாக அப்படி நினைக்காதீர்கள். அது மிகப்பெரிய தவறான ஒரு கண்ணோட்டம். அல்லாஹ் ஒருவருக்கும் கைவிட மாட்டார். தன் கலாமை எழுதியவர்களை, தன்னுடைய கலாமை பாதுகாக்கிறவர்களை அல்லாஹ் ஒருவருக்கும் கைவிட மாட்டார். எனவே குர்ஆனை ஆக்குவதாக ஆக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு கிடைத்தால் அது மிகப்பெரிய வாக்கியம். அந்த வாக்கியத்தை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய மதரசாக்கள் நடத்தக்கூடிய ஊரிலே இருக்கக்கூடிய பிரமுகர்கள் கொஞ்சம் உங்களுடைய சிந்தனையை இதுபோன்ற மதரசாக்களின் மீது, அதை நடத்தக்கூடியவர்கள் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள். ஒரு தலை சிறந்த தலைமுறையை நீங்கள் விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சொத்துக்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நம் ஊரில் இருக்கக்கூடிய எந்த பிள்ளைகளும் குர்ஆனை ஓத தெரியாத பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நம் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் குர்ஆனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களால் இயன்ற எல்லா விதமான பங்களிப்பையும் நீங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த வந்ததே மிகப்பெரிய நன்மையான காரியம். வந்ததனுடைய நோக்கமே அல்லாஹ்வுடைய கலாமுடைய தொடர்பில் தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகள் இவர்கள் இப்பொழுது தெரியாது, எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட மாநிலங்களாக திகழ்வார்கள் உங்களுக்கு இப்பொழுது தெரியாது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் எல்லாம் இது போன்ற மக்கள் மதரசாக்களில் போதியதற்கு பிறகுதான் பெரும் பெரும் ஆளுநராக சமுதாயத்தினுடைய வழிகாட்டிகளாக உருவாகி இருக்கிறார்கள். அதனால் எப்படிப்பட்ட சமுதாய வழிகாட்டிகள் இவர்களே எதிர்பார்க்க கொண்டு இப்போது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இவர்களுக்கு சரியான முறையில் நாம் வழியை காட்டி வைத்தோம் என்று சொன்னால் இவர்கள் நமக்கு மிகச் சிறந்த நிரந்தர சதகா ஜாரியாக இருப்பார்கள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் இவர்களுடைய இவர்கள் வந்ததற்கு பிறகு அதனுடைய நன்மையை நாம் அனுபவித்துக் கொண்டிருப்போம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லா அமல்களும் இருக்கும், ஆனால் 3 விஷயங்கள் அதில் சொன்னார்கள். சதகத்துன் ஜாரியா, இல்முன் யுன்தஃபஉ பிஹி, வலதுன் சாலிஹுன் யதூலு. அந்த 3ம் இந்த மக்களுடைய பார்க்கலாம். ஒன்று நிரந்தர தர்மம், இரண்டாவது பிரயோஜனமான கல்வி, மூன்றாவது துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை நீங்கள் விட்டுவிட்டீர்கள், இந்த மன்னரையில் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்து கொண்டே இருக்கும். எனவே யாரெல்லாம் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறீர்களோ, உருவாக்கள் அதற்காக முயற்சி செய்கிறார்கள், அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்யுங்கள். அதே போன்று சகோதரர்களும் தங்களுடைய ஆற்றல்களை இது போன்ற நிறுவனங்களுக்காக செலவழிக்கிறார்கள், தங்களுடைய சிந்தனைகளை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடன் ஒத்துழைப்பு கொடுங்கள். இது போன்ற மதரசாக்கள் மக்தபுகள் நம்முடைய ஊரிலே செழித்து வளர்வதற்கு நாம் எல்லோரும் ஒரு கூட்டு முயற்சியாக ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம். இந்த பிள்ளைகள் இன்று குர்ஆன் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் இன்னும் சில வருடங்களிலே இவர்களின் பல ஆபத்துகளை நாம் பார்க்க வேண்டும். அவர்களுடைய பெற்றோர்கள் பார்க்க வேண்டும், இந்த ஊர் மக்கள் பார்க்க வேண்டும். இந்த பிள்ளைகள் நாளைக்கு ஒரு தலை சிறந்த சமுதாயமாக உருவாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த பிள்ளைகளை கபூல் செய்வானாக, அவர்களுடைய பெற்றோரையும் கபூல் செய்வானாக, அவர்களுக்காக பாடுபடக்கூடிய அத்துணை பேரையும் அல்லாஹ் கபூல் செய்திருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸல்லம். நடைபெறுகிறது. அதற்கு முன்பதாக குர்ஆனை துவக்கி வைத்து ஆஃபீஸ் சனதை வழங்க இருக்கின்ற வெளியிடக்கூடிய ஹஜரத்னா அல்லாஹ் பலகாரம் அவர்கள் நமக்கு முன்னால் தங்களுடைய பேருரை ஆற்றுவார். கிட்டத்தட்ட ஜுமாவில் சொன்ன மாதிரிதான்
ஒவ்வொரு ஆண்டும் குர்ஆன் தொடங்குகின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த ஆண்டு 7ஆம் ஆண்டு குர்ஆன் தொடக்க நிகழ்வு நடைபெறுகிறது. முதலாவது ஆண்டு குர்ஆன் தொடங்குகிற நிகழ்வில் குர்ஆன் தொடங்கிய மாணவர்களில் ஒரு மாணவர் தான் இப்பொழுது 7ஆம் ஆண்டு குர்ஆன் தொடங்குகிற நிகழ்வில் குர்ஆனை முடித்திருப்பதோடு குர்ஆனை மனனம் செய்து முடித்து ஹாஃபில் என்ற பட்டத்தை பெற இருக்கிறார். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। அடுத்ததாக நிர்வாக சபை உறுப்பினர் மக்தப் மேம்பாட்டு குழு உறுப்பினர் சலாவுதீன் அவர்கள் தர்ஜுமத்துல் குர்ஆனை வழங்குகிறார். அடுத்ததாக ஹிஃப்ல் மாணவரை கண்ணியப்படுத்தும் விதமாக மர்ஹூம் ஏ முகமது இஸ்மாயில் குடும்பத்தினர் பாரதி தேவி 1 கிராம் தங்க காயின் வழங்குகிறார்கள். வழங்குவதற்காக தேபரலி மற்றும் ஃபஜ்ருதீன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை வருகிறவர்கள் வரவேற்று கோல்டு காயினை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். नारे तकबीर, नारे तकबीर। பள்ளி இமாம் மற்றும் மக்தபுடைய பொறுப்பாசிரியர் அவர்கள் ஹாஃபில் மாணவர்களுக்கு கிதாபுகளை பரிசீலித்தார். नारे तकबीर, செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குர்ஆன் மிஸ்வாக்கும் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. குர்ஆன் தொடங்கிய மாணவ மாணவிகளுக்கு அமைதியான முறையில பெண் குழந்தைங்க அப்படியே உட்கார்ந்துருங்க. ஆண் குழந்தைகளை வாங்கிட்டு போன பிறகு நீங்க குர்ஆன் வாங்கிக்கலாம். செய்த சுனத ஹயாத் நாமத்தின் அடிப்படையில் மௌலானா கே முகமது அமீன் அவர்களால் மிஸ்வாக் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது.